ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் மோத்திசூர் லட்டு நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை வந்து பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஓகேயா? இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் கடலை மாவு, ஜீனி. இந்த டம்ளர் இது வந்து நான் வந்து 200 ml டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1.25 கப் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.25 கப் சுகர்னால் 2 கப் கடலை மாவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் தேவையில்லை. தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சாவே போதும். நீங்கள் வந்து அதோட கூட தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பூந்தி பொரிக்கையில் நம்ம இப்போ வந்து பூந்தி மாட்டை பொரிக்க போகிறதில்ல, தோசை மாட்டை தான் ஊற்றி அதை எடுக்க போகிறோம். அது வந்து நீங்கள் அதிக தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நீங்கள் வந்து தோசை மாவு பதத்திலே நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் இதே மாட்டோம் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஓகேயா? இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இரும்பு கடாயில். ஏன்னா இரும்பு கடாய் தான் உங்களுக்கு வந்து பலகாரம் செய்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த கரண்டியில் சும்மா அப்படி தோசை மாவு மட்டும் ஊற்றுனாவே போதும். நீங்கள் வந்து பூந்தி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உடனே நம்ம திருப்பி போட்டுறணும் ஒரு 5 மினிட்ஸ்லே. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பொரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இல்லைன்னா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம பல்லில் கடிப்படையில் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் லட்டு. நீங்கள் வந்து இதே மாட்டம் சாஃப்டாகவே எடுத்துக்கிட்டால் போதும். சாஃப்டாக நீங்கள் பொரித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டா ஓகே. இதே மாட்டம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேயா? இதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1.25 டம்ளர் சுகர்னால் 1.5 டம்ளர் இல்லை 1.25 டம்ளர் தண்ணியே போதும். நமக்கு வந்து அந்த பூந்திக்கு எவ்வளோக்கு பொரிச்சு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கணும். 1.5 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர், ரெட் ஆர் ஆரஞ்சு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மோத்திச்சூர் லட்டு கலர் நமக்கு வந்து வரும். ஓகேயா? இதை வந்து நம்ம நல்லா கம்பிப்பாகு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், கிளறி விட்டுட்டு. இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய்னா வாசத்துக்கு ஏலக்காய் போட்டுட்டு அந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல கடலை மாவு மிக்சர் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மிக்சியில் போட்டுக்கணும். ஏலக்காயும் அந்த கடலை மாவு மிக்சரையும் எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் நம்ம வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பல்ஸ் மோட் மட்டும் நம்ம போட்டால் போதும். நமக்கு வந்து கரெக்டாக அந்த பூந்தி பதத்துக்கு ரெடி ஆயிரும். கொரகொரப்பாக நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு வச்சுட்டா போதும். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக சுற்றிடாதீங்க, அப்புறம் நமக்கு வந்து மாவு மாட்டம் ஆயிரும். நம்ம வந்து ஒரு பல்ஸ் மோட் மட்டும் போட்டால் போதும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கையில் வச்சு 2 கையையும் அமுக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு நூல் மட்டும் ஒரு பதம் கிடைக்கும். அதுதான் கரெக்டு. இப்போ வந்து அதே இதில் சூடாக இருக்கையிலே நம்ம வந்து இந்த மிக்சரை கொட்டி இது கிளறினோம்னா தான் நல்லா அது வந்து அந்த ஜீனி பாகு அதுக்குள்ளே போய் நல்லா இஞ்சும். இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம வாசத்துக்காண்டி. இப்போ வந்து நம்ம பிடிச்சிடலாம். இப்போ பிடிக்கல, சூடாகவே நம்ம பிடிச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? சூடாக பிடிச்சி நம்ம வந்து இதை வந்து சூடாக உருட்டி இப்போ பாருங்கள், சூடாக நம்ம உருட்டி எடுக்கையில் அந்த லட்டு ஷேப் கரெக்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கு மேலே முந்திரி இது வச்சு நம்ம டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.